ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வெல்கம் டு ஜிஆர்டி டாக்ஸ். நான் உங்கள் ஜிஆர்டி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, ஆங்கிலம் ஒன்று தான் படிக்க போகிறோம். நீண்ட நாளைக்கு பிறகு நீங்க உங்களுடைய நண்பர்களை சந்திச்சா எப்படி கலைப்பீங்கன்றதை பற்றி தான் பார்க்க போறோம். தமிழை பொறுத்தவரையில நாங்க நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு நண்பனை சந்திக்கும் போது எங்கடா பாப்போ நீ இவ்வளவு நாளும் என்று கேட்போம். எங்கடா பாப்போ இந்த நிகழ காலம் ஆலய காலையிலேருந்து கேட்போம். இது ஆங்கிலத்துல கேட்கிறேன்னு சொன்னா ஸ்போக்கன்ல ஈஸியான ஒரு மெத்தட் வந்து நாங்கள் சொல்லி தரப்போம். வேற ஒன்றுமே இல்லை. லாங் டைம் நோ சி. என்னடாப்பா எங்கட இங்கிலீஷ் மேலே இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? இல்லவே இல்லை. இப்படிதான் கேட்கறது. லாங் டைம் நோ சி. வேர் யூ பீன் ஓ ஹவ் யூ பீன். வேர் யூ பீன் சொன்னால் எங்கே போயிருந்தீர். ஹவ் யூ பீன் என்றால் இவ்வளவு காலம் எப்படியாப்பா இருந்தனீன்றதான் கேள்வி. ரைட்? வேர் ஹேவ் யூ பீன் ஓ ஹவ் ஹேவ் யூ பீன் அப்படின்றதுதான் இந்த கேள்வியா இருக்கும். திருப்பி நான் சொல்கிறேன், வடிவா கவனிங்கள். லாங் டைம் no say, where have you been அல்லது how have you been அப்படி என்ற கேள்விகள் அமையும். இந்த கேள்விக்குரிய பதிலாக நாங்கள் சொல்ல முடியும், yeah, it's been a long time, I've been busy with my project or I've been busy with my final year examination அப்படி என்று சொல்லிக் கொள்ளலாம். அதாவது ஓமடாப்பா கன நாளா போச்சுட்டான், இவ்வளவு நாளும் நான் இந்த ப்ரொஜெக்ட்ல கொஞ்சம் பிஸியா இருந்தேன், அல்லது என்னுடைய ஃபைனல் இயர் எக்ஸாம்ல நான் பிஸியா இருந்தேன் இந்த பதிலுக்குரிய தமிழ் மொழிபெயர்ப்பாக இருக்கும். ஆகவே இந்தியா நேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆகவே நீங்கள் தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் பண்ணினீங்க என்றால் என்னுடைய இந்த இங்கிலீஷ் டீச்சிங் வீடியோஸை நீங்கள் தொடர்ச்சியாக பெற முடியும். See you later. Bye bye. Thanks from GRC.